நம்ம வீடுகளிலே ஒரு குப்பை தொட்டி இருக்கிறது. என்னன்னா நம்ம காலால அதோட காலை மிதிச்ச உடனே ஆணு வாயை திறக்குமே அந்த குப்பை தொட்டி. சத்தம் போடாது பாவம். ஆனா எல்லார் வீட்லயும் அந்த ஒரு குப்பை தொட்டி மாத்தமா இருக்கு. இன்னொரு குப்பை தொட்டி இருக்கு, அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ். அதுல எல்லாம் இருக்கும். நேத்தி காலையிலே செய்து மீதம் வைத்து உள்ளே ஒரு பாதி சட்னியை வைத்தோமே, சாயங்காலம் பாழாய் போன ஞாபக மறதியால் திரும்பவும் புதுசாக சட்னி அரைத்தோமே, ரெண்டுமே உள்ள இருக்கும். டபுள் ஷிஃப்ட். பையனுக்கு பூஸ்ட் கலந்து கொடுத்தோமே, பாதியை சாப்பிட்டுட்டு போருன்னு சொன்னானே, பாக்கி என் தலையில கொட்டுன்னு சொன்னோமே, தலையில கொட்டுறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் வச்சானே, அது 3 நாள் அங்கதான் சார் இருக்கு, எங்கேயும் போல. இன்னொரு குப்பை தொட்டி இருக்கிறது, இந்த ஃப்ரிட்ஜை காட்டிலும் இன்னொரு குப்பை தொட்டி, அதுக்கு பேரு மனசுன்ற குப்பை தொட்டி. என் நாத்தனார் வீட்டு கல்யாணத்துக்கு நான் தாங்க வேலை செஞ்சேன். 4 நாள் வடச்சட்டியில காஞ்சு பந்தி போட்டு இலை எச்சலிட்டு எல்லாம் பண்ணேங்க. மகராசி 300 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாளே, செத்தாலும் மறக்க மாட்டேன்றா. உங்க நாத்தனார் வீட்டுல கல்யாணம் எப்ப நடந்தது? அதாச்சும் 27 வருஷம்ன்றா. செத்தாலும் மறக்க மாட்டேன்றான். சில பேர் செத்தா ஒன்னையே மறந்துடுவாங்க 3 நாள்ல. நீ என்ன செத்தாலும் மறக்க மாட்டேன்? மனசு என்ற குப்பை தொட்டியில எவ்வளவு அழுகல்கள், எவ்வளவு அழுகல்கள். ஒரு ஜென் குரு சொன்னாராம், ஆளுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க. பொரியலா கூட்டான்னாங்களாம். எதுவும் கிடையாது, அப்படியே வச்சுக்கோன்னாராம். 1 வாரம் ஆச்சு, லேசா ஸ்மெல்லு வந்தது. குரு இன்னைக்காவது பொரியல் செஞ்சிடலாமா? எதுவும் செய்யாத அப்படியே வேணாங்க. 1 மாசம் ஆச்சு. நாத்தம் எப்படி இருக்கும்? சில சமயம் நம்ம வீட்டுல நடக்கிறது தான். நாத்தம் தாங்கல. குருவே உருளைக்கிழங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஓடி போய் தூக்கி போட்டு வந்துருனார். ஓட்டமோ ஓடி தூக்கி போட்டு ஓட்டமா ஓடி வந்தான். அப்பா ஒழிஞ்சுது. ஏப்பா 1 மாசம் உருளைக்கிழங்கு குப்பையின் அந்த மக்கள் நாற்றத்தையே உன்னால தாங்க முடியலையே, உன் மனசுக்குள்ள 20 வருஷமா குப்பை வச்சிருக்கியே, எப்படியா தாங்குற? மனசு இருக்கிறதே, பழைய தோல்விகள், பழைய வெறுப்புகள், பழைய விரோதங்கள், பழைய சோகங்கள், அதை எடுத்து 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 பார்ப்பதிலே அலாதியான பிரியம். அதற்கு பல்வலி வருகிற போது நமக்கு நல்லா தெரியும், நாக்க கொண்டு போய் அந்த பல்லுல வச்சா இன்னும் கூடுதலா வலிக்கும்னு நல்லா தெரியும். இருந்தாலும் தவிர்க்க முடியாத இச்சையோடு நாக்கால் அந்த பல்லையே துடாவி வலி அதிகரிப்பதை உணர்வதிலே ஒரு சுகத்தை நாம் கொள்கிறோமே, அதே மாதிரிதான் மனசு மூலையிலே இருக்கிற குப்பைகளை எடுத்து எடுத்து பார்த்து அந்த சோகத்தில் ஆழ்ந்து போவதிலேயே ஒரு சுகம் நமக்கு. எப்பவோ முடிஞ்சு போன விஷயம் நமக்கு பல பேர் சொல்லி கொடுத்திருக்காங்க, நாம தான் கத்துக்கல. அசோகவனத்திலே சீதைய கூட்டிட்டு போறதுக்காக அனுமன் வந்தான். சண்டையெல்லாம் முடிஞ்சாச்சு. ராமன் கூட்டிட்டு வர சொன்னா, அனுமன் வந்து சீதையை கூப்பிட்டு வந்தான். தாயே எனக்கு ஒரே ஒரு ஆசைன்னு அனுமன் சொன்னான். என்ன ஆசை? உன்னை 10 மாசம் படாத பாடு படுத்தினாங்களே இந்த அரக்கியர் எல்லாம், லேசா கவனிக்கட்டுமான்னு கேட்டான். அனுமன் லேசா கவனிக்கட்டான்னு கேட்டானாக்க நம்ம அரசியல்வாதிகள் வீட்டுக்கு ஆட்டோ அனுப்புற மாதிரி. அது லேசா கவனிக்கிறதுன்னா அதான் அர்த்தம். சீதை சொன்னாலாம், போன அப்பொருள் போற்றலை புந்தியோயின்னு சொன்னாலும், நடந்து முடிந்த விஷயத்தை அதோடு விட்டு விடு. அப்படி நீ அதை கையிலே பிடித்து கொண்டிருந்தால் உனக்கு புத்தி குறைவுன்னு அர்த்தம்னு சீதை தான் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறாள். நாம் கேட்கவில்லை. சில விஷயங்கள் மனசை உறுத்தும், சில விஷயங்கள் வேதனைப்படுத்தும். சில பேர் செய்த துரோகங்கள் நினைவிலே நின்று கொண்டே இருக்கும். வீட்டுல கூட மரியாதை இல்லை சார், என்ன வார்த்தை, மறக்க முடியாது. இதெல்லாம் மனசுல இருக்கிற குப்பைகள். அங்கங்கேயே குப்பையை இறக்கி வச்சிடணும். தொடர்ந்து சுமந்து போய்கொண்டே இருந்தால் ஒரு நாளும் நிம்மதி கிடையாது, ஒரு நாளும் நிம்மதி கிடையாது. நம்முடைய புராணங்கள், இலக்கியங்கள், இதிகாசங்கள், மகரிஷி சொன்ன வாக்கு மூலங்கள் எல்லாமே நமக்கு சொல்வது மனசையும் உடம்பையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கான முதல் ஸ்டெப், குப்பைகளை அங்கங்கே இறக்கி வையுங்கள். நம்ம வீட்லயும் செய்ய மாட்டோம், மனசுலயும் செய்ய மாட்டோம். குப்பைகளை அங்கங்கே இறக்கி வைத்தால் மனசு ஃப்ரெஷ் ஆயிருது, நிர்மலமாகி விடுகிறது, சந்தோஷமாகி விடுகிறது. அதற்கு பிறகுதான் எது நம்முடைய இலக்கோ அதை நோக்கி பயணப்பட முடியும். ஒலிம்பிக்ல ஓடுறவன் முதுகுல 50 கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டா ஓட முடியுமா சார்? நம்ம எல்லாம் ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓடுற, வாழ்க்கையில் வேறு வேறு கனவுகளை வைத்துக் கொண்டு. ஆனால் எல்லாருக்கும் முதுகிலே சுமை.
மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத சுமை, கற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற சுமை, பழசை இறக்கி வைக்க மாட்டேன் என்கிற சுமை, அத்தனையோடும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. மகாகவி சொன்ன பாடலை ஐயா அவ்வளவு அழகா சொன்னாரு. கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் 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 என்று மகாகவி சொன்னார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். அந்த வாக்கினிலே இனிமை வருவதற்கே அடிப்படை மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகளை களைவதுதான். சுவற்றிலே எறியப்பட்ட பந்து மாதிரி இனிமையான வார்த்தைகள் நீ கொடுத்தால்தான் அது திரும்பி வரும். நீ எல்லாத்தையும் சல்லு சல்லு சல்லுன்னு விழுந்துட்டு அவன் என்கிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறான்னா எப்படி பேசுவான்? கொடுத்து பாருங்கள், கொடுப்பது திரும்பி வரும். இந்த நம்பிக்கையை தான் இந்த இயக்கம் விதைக்கிறது. பெருமக்களே, இவ்வளவு திரளாக கூடி வந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் ஒரு தேடல், எல்லாருக்கும் ஒரு வருத்தம், எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, என்னென்னவோ அவமானங்கள். அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லுவாங்க. பொதுவா என்னை பார்த்து பல பேர் கேட்டிருக்கிறார்கள், உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறார். உண்மையா? உண்மையா? அது ஒருவேளை இருக்கலாம். நான் ஒரு அளவு தான். ஒரு வெற்றிக்கு பின்னாலே இருப்பது ஆணோ பெண்ணோ இல்ல, ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருப்பது அவமானம், வலி, தோல்வி, கண்ணீர், ரத்தம், வியர்வை. ஒவ்வொரு வெற்றி தான் கண்ணுக்கு தெரிகிறது. வெற்றி பெற்றவன் யானையின் மேலே போகிறவனை கீழே இருக்கிறவன் உஷாலா போறான்பா, ஜாலி தான். யானையின் மேலே இருக்கிறவனுக்கு தான் பயம் தெரியும். எப்ப கீழே தூக்கி எறியும்னே தெரியாது, எப்ப எறியும்னே தெரியாது. அதனால்தான் கம்பமத யானை கழுத்தகத்தின் மீதமர்ந்து இன்பமரும் செல்வமும் இன்னரசும் யான் வேண்டேன் ஆழ்வார் பாடினார். எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவனேன்னு சொன்னார். யானையின் மேல் இருப்பவன் தான் வெற்றி பெற்றவன் என்றால், வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதுதான் சார் பெரிய விஷயம். இந்த வெற்றிக்கு பின்னாலே இருக்கிற அவமானங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவமானங்களை கொடுத்தவர்களை மன்னித்து விடுகின்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கை எளிமையாகிவிடும். அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். இந்த பாடத்தை என்னுடைய அத்தையிடமிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். இதோட முடிச்சுக்கலாம். என்னுடைய அத்தையிடமிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். எங்கள் அத்தை படிக்க வைக்கல. 3 நாள் தான் ஸ்கூலுக்கு போனாங்களாம். ஒரு நாள் மழை பெஞ்சதுன்னு திரும்பி வந்துட்டாங்களாம். 2வது நாள் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு உன் பாவாடை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுன்னு பயந்துட்டு திரும்பி வந்துட்டாங்களாம். 3வது நாள் ஒரு நாள் போயிருக்காங்க. 4வது நாளில் அவங்களுடைய குடும்பத்தில் வேற யாருக்கோ குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளைய பார்த்துக்கிறதுக்காக இவங்களை ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க. அவ்வளவுதான் படிப்பு மொத்தம். திருமணம் செய்து வைத்தார்கள். பிள்ளைகள் பிறக்கவில்லை. கணவர் இறந்து விட்டார். சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. குடும்பத்தினர்களே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் வந்துட்டாக்க சாப்பாடு போட முடியாதுன்னு 13ஆம் நாள் காரியம் முடிந்த பிறகு அங்கேயே விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். தன்னந்தனியாக சென்னை நகரிலே ஒரு அனாதை பெண். படிப்பு கிடையாது, உறவு கிடையாது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. நான் அத்தைன்னு சொல்றேன், அவங்க உறவில் அத்தை இல்லை. எங்க வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்து கொண்டு எங்களோடு வாழ்ந்து எங்களுடைய அன்பிலே தன்னை கரைத்து கொண்டு உழைத்து எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் எங்க அத்தை தான். 2வது அம்மா. ஒரு நாள் விட்டுட்டு போன உறவுக்காரர்கள் தேடி திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் வசதி ஆயிட்டாங்க இல்லையா, திருப்பி வந்துட்டாங்க. அது செய்வாங்க. இப்படித்தான் உறவுகள் மதிக்கப்படுகிற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எப்படி அதை ஹேண்டில் பண்றது? இது இப்படித்தான் என்று ஏற்றுக்கொள்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவன் நம்மை புகழ்கிற போது, பாசம் வைக்கிற போது கொண்டாடுவதும் கிடையாது, இகழ்கிற போது விலக்கி வைக்கிற போது தூற்றுவதும் கிடையாது. எங்க அத்தா அதை தான் பண்ணாங்க. அந்த உறவுக்காரங்கள்லாம் திரும்பி வந்தாங்க. நாங்க சொன்னோம், உள்ள வந்தா காலை முறிப்போன்னு நீ சொல்ல அத்தை. அன்னைக்கு உன்னை விட்டுட்டு போனவங்க இன்னைக்கு வந்துருவாங்களா? சேர்க்காத உள்ள. எங்க அத்தை அவர்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கையில காசும் கொடுத்து எப்பப்ப காசு வேணுமோ நீங்க வந்து என்ன பாருங்கன்னு சொன்னாங்க. நீ லூசா நீ? நான் கேட்டேன். ஏன்னா அந்த வயசுல அதனுடைய மதிப்பு எனக்கு தெரியல சார். நீ லூசா நீ?
வெளியிலேயே அவங்க உள்ளேயே விடாதன்னு சொல்ற, காசு கொடுக்கறேன்ற நீ. எங்க அத்தை சொன்னா, அவங்க சுபாவம் அப்படித்தான், என் சுபாவம் எப்படி, அவங்க சுபாவம் அப்படின்றதுக்காக என் சுபாவத்தை நான் மாத்திக்க முடியுமான்னு எங்க அத்தை கேட்டாங்க. பெருமக்களை, இது நடந்து 25 வருஷங்கள் ஆகிறது. எங்கள் அத்தை இப்போது உயிரோடு இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் அவளை நினைக்கிற போது இந்த வாசகத்தை ஒரு மந்திரம் போல எனக்குள்ளே நான் சொல்லிக் கொள்கிறேன். அவன் எதையும் செய்யட்டும், அவனுடைய குணம் அவ்வளவுதான். அவனுடைய குணம் இறங்கி இருக்கிறது என்பதற்காக என்னுடைய குணத்தை நான் இறக்கி கொண்டால் இந்த உலகத்திலே கடவுள் என்னை படைத்ததற்கு அர்த்தம் என்ன? நான் நானாகவே வாழ வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள் எனக்கு இழைக்கிற தீமைகள், அவமானங்கள், தோல்விகள், கொடுஞ்சொற்கள் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்கின்ற மனசு வந்துவிட்டால் வாழ்க்கை பூந்தோட்டம் தான், என்கின்ற எண்ணம் வந்துவிட்டால் வாழ்க்கை நதிதான்.